பைபிளில் அந்த கொடுக்கறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்கறது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. தசமபாகம் கொடுக்கணுமா, அப்புறம் காணிக்க கொடுக்கணுமா, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலையும் பகிர்ந்து கொடுக்கணுமா. அதுவும் பாருங்களேன், திருவசனத்தில் பிரயாசப்படுறவங்கள இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்களா எண்ணணுமா. அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு கொடுக்கணுமா, பிறகு ஏதாவது சோசியல் ஒர்க்குன்னு வருவாங்க அதுக்கு கொடுக்கணுமா. இப்படி பார்த்தா ஒரு 5-6 காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்போ நீங்கள்லாம் ஈஸ்வரர்களாக இருந்தால் பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரிலாம் நம்மளால் கொடுக்க சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கோடீஸ்வரங்களாக இருந்தால் தான் பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி நம்மளால் கிவிங் பண்ண முடியும். எதுக்காக நம்ம ஐஸ்வர்யவானாக இருக்கணுமோ இல்லையோ, இந்த கொடுக்கறதுக்காகவே என்ன பண்ணணும், ஐஸ்வர்யவான்களா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் கொடுக்கறதுக்காகவே நான் ஐஸ்வர்யவானாக இருக்க விரும்புகிறேன். ஏன்னா வசனம் அதைத்தானே சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்துமா பிழைக்குமா செழிக்குமா? செழிக்கும்.